தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று முன்தினம் 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் 77 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கீழ்வேளூர், திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக கனமழை பெய்தது. தற்போது இந்த பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சம்பா தாளடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் நேரடி விதைப்பில் முளைத்த தாளடி நெற்பயிர் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியது. முளைத்த பயிர்களே தெரியாத அளவுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்வெளிகள் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக பட்டமங்கலம், இலுப்பூர், வடகாலத்தூர், இருக்கை, ராதாமங்கலம், தேவூர், வெண்மணி, காக்கலணி, அணக்குடி, செருநல்லூர், கூத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் முளைத்து 15 நாட்களே ஆன தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விதை நெல், டிராக்டர் உழவு, ஆள் கூலி என ஏக்கருக்கு 15,000 வீதம் செலவு செய்த நிலையில் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். இந்த தண்ணீர் வடிவதற்கு 1 வார காலம் ஆகும் என்பதால் தண்ணிக்குள் இருக்கும் முளைத்த நெற்பயிர் அனைத்தும் அழுகிவிடும் என்பதால் மறு சாகுபடி செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர்.